வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பொது நிகழ்வுகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களின் போது சிறந்த கூட்ட மேலாண்மையை உறுதி செய்வதற்காக தமிழக வெற்றிக் கழகம் தொண்டர் அணி என்ற புதிய தன்னார்வலர்களின் பிரிவை தொடங்கியுள்ளது. திமுக மற்றும் மதிமுகவில் உள்ள ஒத்த உள்குழுக்களைப் போலவே இந்த முயற்சி கூட்ட கட்டுப்பாடு மற்றும் பொது பாதுகாப்பை சுயாதீனமாக கையாள்வதையும் பெரிய கூட்டங்களின் போது காவல்துறையினரை சார்ந்திருப்பதை குறைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. வேலுசுவாமிபுரத்தில் விஜயின் சமீபத்திய சாலை நிகழ்ச்சியின் போது பயிற்சி பெற்ற தன்னார்வலர்கள் இல்லாதது குறித்து பரவலான விமர்சனங்களுக்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இது குழப்பமான காட்சிகளுக்கு வழிவகுத்தது. புதிதாக உருவாக்கப்பட்ட தொண்டர் அணி இப்போது ஒழுக்கத்தை பேணுதல், மக்கள் நடமாட்டத்தை நிர்வகித்தல் மற்றும் டிவிகேயின் வெகுஜன நிகழ்வுகளில் அவசரகாலங்களின் போது முதலுதவி உதவி வழங்குதல் ஆகியவற்றுக்கு பொறுப்பேற்கும் திறமையான குழுவை உருவாக்க டிவிகே ஓய்வு பெற்ற 7 காவல்துறை அதிகாரிகளை நிபுணத்துவத்துடன் தேர்வு செய்தது. அவர்கள் தீவிர பயிற்சி அமர்வுகளை நடத்துவர், கூட்ட உளவியல், பொது பாதுகாப்பு நடவடிக்கைகள், சட்ட அமலாக்கத்துடனான ஒருங்கிணைப்பு மற்றும் அவசரகால பதில் உத்திகள் போன்ற தலைப்புகளை இந்த அமர்வுகள் உள்ளடக்கியிருந்தன. கட்சி வட்டாரங்களின்படி இந்த நடவடிக்கை 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக டிவிகேவின் நிறுவன அமைப்பை தொழில்முறைமயமாக்குவதற்கான நடிகர் சரியல்வாதி விஜயின் பரந்த திட்டத்தின் ஒரு பகுதியாகும். தொண்டர் அணி போன்ற கட்டமைக்கப்பட்ட உள்பிரிவுகள் செயல்திறனை மேம்படுத்தவும் கட்சியின் பொது பிம்பத்தை வலுப்படுத்தவும் உதவும் என்று தலைமை நம்புகிறது. இது தொடர்பான நிறுவன வளர்ச்சியில் டிவிகே திங்களன்று 65 மாவட்ட அலகுகளில் அதன் மாணவர்கள், பெண்கள் மற்றும் தன்னார்வலர்களின் பிரிவுகளுக்கு நிர்வாகிகளை நியமித்தது. இது மாநிலம் முழுவதும் கட்சியின் அடிமட்ட வலையமைப்பை விரிவுபடுத்துவதிலும் முறைப்படுத்துவதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது. இதற்கிடையில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்துவதற்கான விரிவான வழிகாட்டுதல்களை வரைவதற்காக தமிழ்நாடு அரசு நவம்பர் 6 தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை தொடர்ந்து சென்னை உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி மூத்த அமைச்சர்கள் தலைமையில் இந்த கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெறும். இது பெரிய அரசியல் கூட்டங்களில் பாதுகாப்பு மற்றும் ஒழுங்குமுறையின் முக்கியத்துவத்தை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.